வீடியோகளுக்கு மேல் வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படமான கல்கி 2898 அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக தான் எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆகியிருந்தது. அடுத்ததாக இந்தியன் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு திரைப்படம் அதையும் தாண்டி ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் காமிக்கிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நகரம் காசி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு மேலே தான் எல்லா தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சொல்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் உறிஞ்சினா அப்புறம் தண்ணியெலாம் மேலே தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து அழியறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த தண்ணி பற்றாக்குறையாக தான் வந்து இருக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த பாலைவனம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இடமும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையன் வந்துட்டு நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமிதாப் பச்சன் வந்துட்டு நான் காக்க வேண்டியது ஒரே ஒருத்தனை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன காயின் மாதிரி கையில் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிக்குது. ஆனால் அதே மாதிரி 6000 வருடங்களுக்கு அப்புறம் அந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒலிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பார்த்து இன்னொரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதை காக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீபிகா கொண்டதுக்கு ஒரு குழந்தை வந்து உருவாகிற மாதிரி காமிக்கிறாங்க வயிற்றுல. ஸோ அதை காக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவருடைய வேலை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பையன்ட்ட இந்த உயிரை காப்பாற்று தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் சார் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கான ஒரு பில்டப் ஷாட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி வைக்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம பிரபாஸ் அவர்கள்ட்ட. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வில்லனாக இருக்கணும். நம்ம தீபிகா படுகோன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் தேடிட்டு இருக்கான். அந்த குழந்தை பிறந்த ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சொல்லிட்டு பாயிண்ட் என்னன்னா அந்த பொண்ணை வந்து நான் மட்டும்தான் கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் வந்துட்டு போகிறாரு அந்த தீபிகா படுகோன் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை தரல பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. நெகட்டிவ் ஷேர்லையுமே நெகட்டிவ் ஷேரில் தான் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் வைக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வாரில் நடக்கிறதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதாவது சாமிகள் கூட நம்ம பிரபாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட போறாரு படையை கூப்பிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்துட்டு இந்த உலகத்துல பிறக்காத இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு போராட்டமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க. பார்க்கும்போது கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசுறத வச்சு தான் நானே வந்து கண்டுபிடிச்சிருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான லுக்கில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா வரப்போ நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்துட்டு தீபிகா படுகோன்ட்ட பயப்படாதே பிரபஞ்சம் உருவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஃபைட் சீன்லாம் வச்சு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்ட பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது தீபிகாவுக்கு இந்த பிறக்க போகிற அந்த அதிசய குழந்தைக்காக காப்பாற்றுறதுக்காக கடவுளும் அதை அழிக்கிறதுக்காக வில்லன் குரூப் அந்த பிரபாஸ் எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் நடந்து நம்ம பிரபாஸ் அவர்கள் யார் பக்கம் நின்னாரு, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்து இந்த ட்ரெய்லர் முழுக்க ரிவ்யூவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டத்தை தான் பார்த்தீங்கன்னா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த 2800 காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னமும் படத்தில் பார்க்கும்போது இன்னமும் வந்துட்டு நல்லாயிருக்கும். செவன் பண்ணி என்ன மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சிங்கமேகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க வருவது உங்களின்